வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி நான் செய்ய போகக்கூடிய ரெசிபி மீன் குழம்பு. இந்த ரெசிபியை எல்லோருமே சுலபமாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்துருங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துருங்க. உப்பு 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. 2 கப் தண்ணி சேர்த்து மண் சட்டியை மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனை சேர்த்துடலாம். இந்த குழம்பு எந்த மீன் போட்டாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக வெள மீன், ரெட் ஸ்னாப்பர், சங்கரா, இந்த மீனுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருங்க. மீன் கொதித்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு கலந்து விடாதீங்க. இந்த மாதிரி அசைச்சு விட்டாலே போதும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை, கடைசியாக அரை டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள். எண்ணெய் நல்லா படர்ந்து வந்திருக்கு. அடுப்பாக நச்சுருங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.